ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. சீக்கிரமே அந்த திருமணம் யாருக்கும் தெரியாமல் நடக்க போகுது. அண்ட் இது கார்த்திக் ராஜ் தெரிஞ்சு போய் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அந்த எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமுண்டீஸ்வரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ என் பொண்ணுங்களில் ஒருத்தைய உன் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நீ விருப்பப்பட்டல, உன் ஆசை நிறைவேற போகுது. இப்போ என்ன சொல்ற, என் பொண்ணு ரேவதியை உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி தரியா? இப்போ நான் மனசார தான் கேட்குறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. செம்ம சந்தோஷம். இந்த மாதிரி நான் ஹாப்பியான நியூஸுக்கு தான் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கணும்னு தான் நான் ஓன்ட்ட கேட்டேன். ஏன்னா வெளில எங்கேயோ நான் கொடுக்கறதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உன்னோட பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உன் பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இப்போ நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. என் பையனுக்கு உன் பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அதே போல உனக்கு என் பையனை பிடிச்சுன்னா சொல்லு, உன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன். நீ ஓகே சொன்னா போதும். அந்த ஒரு நொடிக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு செம்ம ஆர்வத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே சாமுண்டீஸ்வரி, நீ வா, ஒரு நாள் வந்து பொண்ணை பார்த்துட்டு போ, சீக்கிரமே கல்யாணத்தை முடிக்கலாம். இது யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால என் பொண்ணுக்கு உன் பையனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இந்த சம்பந்தம் முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லி போனை வைக்கிறாங்க. அப்ப ராஜராஜன் அங்கேருந்து வர்றாரு. என்னம்மா, யாருக்குமா கல்யாணம், என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னது, வேற யாருக்கு, நம்ம பொண்ணு ரேவதிக்கு தான். என் ஃப்ரெண்டோட பையனை பேசிட்டேன். என் ஃப்ரெண்டு அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருந்தா என் பொண்ணு ஒருத்தையா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு. இப்போ அது ரேவதியா இருக்கட்டும். ரேவதி தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல, அவரோட புது வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செம்ம கோவத்துல ராஜராஜன், ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்பதான் நம்ம பொண்ணு உடல்நிலை சரியாகி இப்பதான் வந்திருக்கா. அதே போல மாப்பிள்ளை கூட சந்தோஷமா வாழணும்னு வெயிட் பண்றா. இப்ப அவ எல்லாத்தையும் மறந்துட்டா. அதுக்காக வாழ்க்கையை விட்ட மாதிரியா? அவ மனசுக்கு மாதிரி திரும்ப ஞாபகத்துக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிப்பாமா? நீ ஏமா அதுக்குள்ள இந்த மாதிரி அவசரமான முடிவு எடுக்கிற? ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னது. உடனே சாமுண்டீஸ்வரி டென்ஷன்ல, இதெல்லாம் நீங்க பேசாதீங்க, உங்க தங்கச்சி பையன் நீங்க பாக்குறீங்களா? அவன் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான் எனக்கு, அந்த துரோகத்தெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அதான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம்ல, சீக்கிரமே டிவோர்ஸ் ஆகி நான் அதை முடிச்சுட்டு என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடும். யார் தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜராஜனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அண்டு மயில் உடனே ஃபோன் பண்ணி கார்த்திக் கிட்ட பேசுறாரு. கார்த்திக், இந்த மாதிரிப்பா நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்கப்பா, யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொன்னதும், யாரும் என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட முடியாது, அவன் ஏன் பொண்டாட்டி, எவனா இருந்தாலும் நான் வெட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் சந்திராவுக்கு இதெல்லாம் கேட்டு செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடே இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.